அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. இயக்கம் அழி கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாட்களிலே நாம் ஆலயத்தில் நாம் கடந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழல்களில் இருந்தாலும் கூட இந்த காணொலி மூலமாக நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாத திருச்சபைகள் அதிக திருச்சபைகள் உண்டு. ஆனாலும் கூட நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வாய்ப்பை சாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நன்றி உணர்வோடு கூட வழிபாட்டிலே திருச்சபையை பிள்ளைகள் அனைவரும் குடும்பமாக நீங்கள் பங்களிப்படியாக அன்புடன் வாழ்க்கையை நான் வரவேற்கிறேன். இந்த வழிபாடு ஆரம்பமாக நாம் அனைவருமாக இருக்கின்ற இடங்களிலே கதைகளை தாழ்த்தி செவித்து நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். Hallelujah, 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 Hallelujah. துதிகள் மத்தியில் வாசம் அடைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான பிரசித்தமான ஓய்வுக்காக பலன்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கடந்த முறை இரவு முழுவதுமாக கர்த்தரை கூட தங்கி தாபத்திருந்து நல்ல சுகமான இடைப்பாளரை கிருபையாய் தந்து கலைப்பொருள் சோர்வுகள் நீங்கவும் இந்த புதிய நாளிலே புதிய பலத்தோடு கூட சமூகத்தை நோக்கி நாங்கள் வரும்படியாக பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனை ஆராதிக்கின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் தகுந்த வழக்கத்தோடும் பணிவோடும் இந்த நாமத்தை நாங்கள் ஆராதித்து வைக்கப்படுத்தி என்ற கருத்தான் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் கூடி வந்தனுடைய நோக்கத்தை அறிந்திருக்கின்றே. ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர்களுடைய சமூகத்தில் ஒருமுகப்படுத்தி இருந்தபடியாக எங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செய்கின்றோம். துதி கனமகிமை அனைத்தையும் நாங்கள் செலுத்துகின்றோம். நீ பிரேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்வதற்கு பரவலாமே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக ஆராதிக்க ஆழமாக நாம் அனைவரும் எழுந்து கிறிஸ்தவை பாமாலிக்கிடம் 16 யாரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலிக்கிடம் 16. கர்த்தாவே, தாழ்மையான திருப்பாத தந்தையை தென்னிலே ஆவலாக்கை வந்தேன் என்ற இயேசுவே. பாமாலிக்கிடம் 16. Amen.
முதலாவது ஆராதனை வழங்குவதை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது விடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் கொண்டு பணிந்த நாள் களி கூர்ந்து மகிழ்கிறோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரிய கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை முத வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதற்குமான எங்கள் இரட்சகராய் திருப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரையை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக திரும்பியவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வென்றுகிறவர்களாகவும் நமக்கு உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கும். எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நமக்கு நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போல், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாக இந்த பாதையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகனில் சொல்லப்படுவதற்கு நான் காத்திரும் அல்லன். கூலிக்காலையில் ஒருவனாக இதை வைத்துக் கொள்வோம் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனதிலே சுவிசேஷத்தில் நம்பிக்கையை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசிரியர் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரை நாம் இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களில் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதிச்சுள்ளோம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் யாவற்றையும் உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை கடவுளுக்கு நாம் இந்த பாவங்களை பாவங்களை அறிக்கை செய்வதற்காக முதலாவது பாவத்தை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மனதால் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, அபிமானவான்களை போல நாம் நம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்தோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். பசுத்த கற்பனைகளுக்கு மூலமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களை சுகவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி பாவங்களை குற்றவாளிகளாக எங்களுக்கு தப்பதில்லை அறிவிக்கிறேன். பொறுமையாய் பாவத்துக்கு கொள்கைகளை செய்யப்பட மிகவும் இறக்கமிழந்ததாவே பரிசுத்த நாமத்துக்கு உண்டாமல் நாம் இடையே பக்தியும் நீதியும் தெளிவுத்தின் உள்ளவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளேன். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுவதையும் தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அனைவரும் எழுந்து 100ஆம் சங்கீதத்தை சேர்ந்து செல்வோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கீர்த்தனமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தர் காவல் செய்து ஆழ்ந்த சத்தத்தோடு சதி கொள்வார்கள். கர்த்தரையே தேவன் என்றார்கள். நாம் அவரை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் ஒரு மேய்ச்சலை நாடுகளுமாய் இருக்கிறோம். ஒரு வாசகர்கள் துதியோடும் ஒரு கிராமங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Amen.
சங்கீதம் 104 முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய் கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல்வீடுகளை தண்ணீர்களால் மற்றும் பாவி மேல்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். பூமியை ஒருபோதும் நினைக்கிறார்படி அதன் ஆரம்ப மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி ஒரு குமரின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதற்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினேன். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டுக்கழுதுகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். தம்முடைய வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். முதை கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறது. மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாகவும் திராட்சரசத்தையும் அவருக்கு முகக்கடை கொண்டு வரும் எண்ணெயையும் மனுஷனுடைய இதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அங்கே குருவிகள் கூடுகட்டும், தேவதார் விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தால் சூரியன் தன் நஷ்டப்படத்தை அணியும். பாலசிங்கங்கள் இணைக்காக கட்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அப்பொழுது மனுஷன் சாய்ந்தால் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதை சஞ்சரிக்கும் சிறியர்களும் பெரியவர்களுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்று வேளையில் ஆதரத்தை தருவேன் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைத்து திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொண்டு அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமையை நினைக்கும் விளம்பும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளதும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து சொல்லுவோம். பாவிகள் ஒருவரிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இல்லாமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. எசேக்கியேல் 37:1 முதல்.
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுள்ள இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்தெடுத்துக் கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் எழுப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபதோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிளியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேலே பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்க கணவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்திக்காக யாவரும் எழுந்திருப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் நற்செய்தி பகுதியாக
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. The third lesson is taken from the Gospel according to St. John, 16th chapter, verses 1 to 11. யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல். நீங்கள் இடல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலைகளுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருக்கிறபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவிடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போய்வினையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசத்தபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியும் குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வாசிக்க வேண்டிய 3ஆம் வேதப்படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைக்கிலும் 276 சேர்ந்து பார்ப்போம். பாமாலைக்கிலும் 276 முதலாம், 2ஆம், 4ஆம், 6ஆம் கவிகள் மாத்திரம் பார்ப்போம். பாமாலைக்கிலும் 276 1, 2, 4, 6 கவிகள் மாத்திரம் பார்ப்போம். சுத்த ஆவி என்று தங்கும் நாளும் சுத்தமாகவே பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஆலயம் ஆகவே. பாமாலைக்கிலும் 276. Amen.
அமைதியின் வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உடைய பரிசுத்தமான பாதத்தலையிலே நாங்கள் காத்திருக்கின்றோம். சத்திய ஆவித்தமை எங்களோடு பிரபலமாக எங்களோடு பேசுவாங்க. வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு எங்கள் இறுதிகளை திறந்துள்ளபடியால் உங்கள் சமூகத்தோடு கொடுத்து நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் யாவுடைய சிந்தனைகளும் உங்கள் சமூகத்தில் பிரிவதாய் காணப்பட எங்கள் கருத்தால் அடிவே விழுதுமாக வரைத்துக்கொள்ளும். நீர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இன்பநாமத்தில் வேண்டிக்கொள்ளும் எங்கள் பரலோகத்தினாலே. கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையின் பேரிலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானமும் உங்கள் யாவுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருந்து உங்களை பாதுகாப்பு ஆளுகை செய்து வழிநடத்தி செல்வதாக. இந்த காலங்கள் நாம் அனைவரும் அறிந்த ஒரு இக்கட்டான காலங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் நமக்கு தடைகள் ஒன்றுமில்லை. நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாய்ப்புகள் நாள் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த கொடுக்கின்றதான அந்த நாள் முழுவதிலும் எப்போதெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கின்றதோ அந்த சமயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் வாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே அதை குறித்து தியானித்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் புது பலனை நமக்கு தருகின்றார். அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாள் நம்முடைய திருச்சபைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏன் சொன்னால் இது பெந்தெகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லி இதை அழைக்கின்றார்கள். இந்த நாளிலே நம்முடைய தெளிந்த திருச்சபை வழிபாட்டின் முறையின் அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், தூய ஆவியரே வாரும் எம்மை புதுப்பியும். தூய ஆவியரே வாரும் எம்மை புதுப்பியும். கம் ஹோலி ஸ்பிரிட் renew us என்ற தலைப்பில் நாம் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பெண்டிகாஸ்ட் என்பது ஒரு கிரேக்க சொல். இந்த கிரேக்க சொல்லுக்கு 50வது நாள் என்று அதனுடைய பொருள்படுகின்றது. இந்த நாளை உலகமெங்கும் இருக்கின்ற திருச்சபைகள் திருச்சபையுடைய ஒரு முக்கியமான நாளாக அல்லது திருச்சபையுடைய பிறந்த நாளாக இதை அழைத்து அதனை நினைவு கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகும். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள் என்று சொன்னாலும் அது மிகையாகும். யூத மக்களுடைய சமய வாழ்க்கையிலே அவர்கள் பல பண்டிகைகளை அவர்கள் ஆசிரித்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஆசிரித்த பண்டிகைகளிலே மிகவும் முக்கியமான பண்டிகைகள் 3 பண்டிகைகள். அந்த 3 பண்டிகைகளும் அவர்கள் வெகு விமர்சையாக அவர்கள் ஆசிரிப்பது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த 3 பண்டிகைகள் என்னவென்று சொன்னால், பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை என்ற 3 பண்டிகைகளை அவர்கள் சிறப்பு இடம் கொடுத்து அதை ஆசிரிப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த பெந்தெகோஸ்தே என்று அழைக்கப்படுகிற பண்டிகையானது பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 வாரங்கள் சென்ற பின்பதாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இதனை வாரங்களின் பண்டிகை அல்லது முதற்கனியை செலுத்துகின்ற பண்டிகை என்று அதை அழைப்பது உண்டு. யூதர்களுக்கு அறுவடை நாட்கள் துவங்குகின்ற பொழுது மாசாத் விருந்து அனுசரிப்பது வழக்கம். பஸ்கா பண்டிகை இந்த மாசாத் விருந்து பண்டிகையும் ஒன்று சேர்த்து நிசான் மாதம் 14ஆம் தேதி இதை கொண்டாடுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்திலே குடியேறின போது அங்கே பயிர் செய்து முதல் முறையாக அவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த முதற் கனிகளை ஆண்டுடைய சமூகத்திலே அவர்கள் கொண்டு வந்து அதை காணிக்கையாக முதற்கனியாக அதை படைப்பது அவர்களுக்கு வழக்கமாயிருக்கிறது. அந்த அடித்தளத்தை வைத்துதான் இந்த வாரத்தின் பண்டிகை அல்லது பெந்தெகோஸ்தே பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது பழைய பாட்டிலே நீங்கள் நானும் கண்டு கொள்கின்றதான அல்லது அறிந்து கொள்கின்றதான உண்மை. புதிய பாட்டிற்குள்ளாய் நாம் கடந்து வருகின்ற பொழுது புதிய பாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால், இந்த நாளில் பரிசுத்த ஆவியர் அருளப்பட்டு திருச்சபை ஒரு இயக்கமாக உருவான ஒரு மகத்தான ஒரு நாள். உலகத்திலே திருச்சபை என்பது முதல் திருச்சபையானது ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே நாம் அதை தெளிவாக பார்க்கின்றோம். அவை அந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை பரிசுத்த ஆவியர் ஊற்றப்பட்ட பின்பதாக உருவாக்கப்பட்ட திருச்சபை தான். அது ஆரம்பத்திலே சொற்ப எண்ணிக்கையோடு கூட ஆரம்பிக்கப்பட்டது. அது பின்பதாக
அது பல மடங்காக விரிந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபை என்ற ஒரு பெரிய இயக்கமாக இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, உலகமெங்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். எனவே இந்த பெந்தெகோஸ்தே நாளை உலகளாவிய திருச்சபையின் பிறந்த நாளாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்கின்படி என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும்படி வேறொரு தேற்றவாளனை தரும்படிக்கு என் பிதாவிடம் கேட்பேன் என்று சொன்னபடி இந்த அவர் கேட்டு அவர் அனுப்புகின்றார். இந்த நாளில் தானே பரிசுத்த ஆவியில் சபையில் ஊற்றப்படுகின்றார். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் இந்த உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அல்லது கற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களுக்குள்ளும் உள்ளோடும் தங்கி இருக்கின்றார். தாகமாயிருக்கிறவர்கள் யாரெல்லாம் தாகமாயிருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே அவர் ஊற்றப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட இருக்கின்றார்களோ, தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து பரவட்டும் என்ற திருமுறை வாக்கின் அடிப்படையிலே அதனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பயணிக்கின்ற பொழுது ஆவியை நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளங்களிலே அவர் ஊற்றப்படுகின்றார். அவருடைய ஊற்றப்படுதலினாலே உலகத்திலே நாம் சுடர்களாக நாம் பிரகாசிக்க நாம் முடியும். வல்ல பெரிய காரியங்கள் நாம் செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னாரே, அந்த பெரிய மகத்துவமான மகிமையான தேவனுடைய காரியங்களை செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகின்ற பொழுது அந்த உந்துதலினாலே மகத்துவமான காரியங்களை நாம் உலகத்திலே நாம் நடப்பிக்கின்றோம். அந்த அனுபவம் நம் ஒவ்வொருடத்திலும் விசுவாசிகளாக ஒவ்வொருடத்திலும் இந்த நாட்களிலே அதிகமாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு செய்த கிரியைகள் என்ன? அதைத்தான் நாம் வாசிக்கின்ற அருமையான திருக்குறளை பகுதி மூலமாக நான் சில காரியத்தை நான் உங்களுக்கு நான் குறிப்பிட அல்லது பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவது காரியம், புது உயிர் கொடுக்கும் தூய ஆவியர். நமக்குள் ஊற்றப்படுகின்ற பரிசுத்த ஆவியர் நமக்குள் புது உயிரை கொடுக்கின்றார். புது உயிர் என்று சொல்கின்ற பொழுது புதிய வாழ்வை ஆண்டவர் கொடுக்கின்றார். பழமையான வாழ்க்கையெல்லாம் கலைந்தெறியப்பட்டு ஒரு புதிய உணர்வோடும் ஒரு புதிய பலத்தோடும் ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நாம் பயணிக்கத்தக்கதாக ஆவியர் நம்மை என்ன செய்கின்றார், நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கின்றார். அதனால்தான் இது புது உயிர் கொடுக்கின்ற தூய ஆவியர் என்று சொல்லி அதற்கு நான் தலைப்பை நான் வைக்கின்றேன். வாசிக்கின்ற முதலாவது திருமுறை பகுதி நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 37வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலான முதல் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து அவர் பள்ளத்தாக்கிலே அவர் அழைத்துக் கொண்டு போய் பார்க்க செய்கிறார். அவர் பார்க்கின்ற காட்சியை வெளிச்சினார். உலர்ந்த எலும்புகளை பார்க்கின்றார். ஏராளமான உலர்ந்த எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கிலே கிடக்கிறது. அப்படி கர்த்தர் அவருக்கு தெளிவாய் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இந்த உலர்ந்து போடுதான் இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும். இந்த உலர்ந்து போயிருக்கிற, வயிற்று போயிருக்கிற, வெளுற்று போயிருக்கிற, சத்துவம் இல்லாதபடிக்கு இருக்கின்ற அசைவில்லாத இந்த உலர்ந்த எலும்புகள் அனைத்தையும் என் ஆவியை நான் அதில் ஊற்றுவேன். ஊற்றுகின்ற பொழுது அவைகள் அனைத்தும் ஒன்றாக கூட்டி இணைக்கப்படும். அதற்கு சதைகள் கொடுக்கப்படும், அதற்கு நரம்புகள் கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு புது உயிரை அந்த எலும்புகள் பெற்றுக்கொள்ளும் என்ற அந்த தரிசனத்தை ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கிலே அந்த வெளியிலே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறது 37வது அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 37வது அதிகாரத்தை பற்றி நான் வாசிக்கிற பொழுது இந்த எலும்புகள் யார்? அதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. 11வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் விழுந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் விழுந்த எலும்புகளைப் போல நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போனவர்களாக, பலனற்றுப்போனவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அறுப்புண்டு நாங்கள் போகின்றவர்களாக, அறுப்புண்டு போகுதல் என்று சொன்னால் ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கை. அறுக்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே சிதறி போவது போல நாங்கள் சிதறடிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். புலம்புகிற இஸ்ரவேலர் தான்
அந்த உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறார்கள். உயிரற்ற இஸ்ரவேலர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வற்ற இஸ்ரவேலர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசிக்கு அழகான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஏன் இந்த நிலைமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறுப்புண்டு போனவர்களாக, உலர்ந்து போனவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு, எதிர்நோக்கல் இல்லாதபடிக்கு இந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாழ்வு எப்படி வந்தது, அந்த நிலைமை ஏன் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், எசேக்கியேல் புத்தகம் 36 அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இருக்கிற பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, எசேக்கியேல் 36 அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை சொன்னால், தீட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்தார்கள். தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள், சுத்திகரிக்கப்பட்ட வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், அதை காத்துக்கொள்ள வேண்டியவர்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், தீட்டுப்பட்டவர்களாய் மாறி போனார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் குடியிருக்கிற அந்த தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டது. அதைத்தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய முகங்கள் நடக்கையும் அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்ரீயின் தீட்டை போல இருந்தது, அருவருப்பாய் காணப்பட்டது. 18ஆம் வசனத்தில், ஆகினால் தேசத்திலே அவர்கள் தங்கள் சிந்தின ரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களால் தீட்டுப்படுத்த நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி, என் கோபத்தை நான் அவர்கள் மேல் ஊற்றினேன். எதற்காக இருந்துச்சுனால், அவர்கள் தேசத்திலே ரத்தத்தை சிந்தினார்கள். அவருடைய கரங்கள் எல்லாம் ரத்தம் படித்த கரங்களாய் மாறி போனது. அது மாத்திரமல்ல, நரகலான விக்கிரங்களுக்கு முன்பதாக தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இப்பொழுது விக்கிரங்களுக்கு முன்பதாக தீட்டுப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களே. ஆகினாலே நான் எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் கேட்காமல் இருந்தபடினாலே என் உக்கிரத்தை, என் கோபத்தை அவர்களே நான் ஊற்றினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 19ஆம் வசனத்தை வாசிப்போம் சொன்னால், அவர்களை புறஜாதிகளிடத்திலே சிதறடித்து தேசங்களில் தூக்கி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின் படியையும் அவருடைய கிரியைகளின் படியையும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள், கர்த்தராலே நியாயம் தீர்க்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். அவருடைய நடக்கைகளுக்கு அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த பலன் எப்படிப்பட்ட பலனாக இருக்கிறது, தேவ கோபாக்கினை வெளிப்படுத்துகிற பலனாக இருக்கிறது. கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோமே, திருமக்களின் கூட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோமே. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காலங்கள் நாம் எப்படி நம்முடைய கிரியைகளினாலே, நடக்கைகளினாலே நம்மை தீட்டுப்படுத்திக் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே உலகமானது பாவம் நிறைந்த உலகம் தான். பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளாய் வாழ்கின்ற பொழுது எத்தனை பாவமான காரியங்களை நாம் சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு அதை விட்டு விலகி வருவதற்கு மனமற்றவர்களாக இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ரத்தம் சிந்துவதற்கும் தேசத்தை கரைபடித்து போவதற்கும் அநேக விக்கிரங்களினாலே நம்மை நிரப்புகின்ற அந்த நிலையில் தான் கர்த்தர் நமக்கும் இந்த எச்சரிப்பை கொடுக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை போல நமக்கும் இந்த எச்சரிப்பை கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட பலன் என்பது சொன்னால், தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், விலக்கப்பட்டார். தேவ கோபாக்கினை அவர்களை பற்றி எரிந்தது. தேவனாலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். நமக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நியாயத்தின் காலம் என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது குறிப்பாக இந்த கொள்ளையினுடைய காலகட்டங்களுக்காக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினமும் இரவுடைய செய்திகளை தவறாமல் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டு வருகின்றோம். மருத்துவமனைகளிலே மரண ஓலங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டு வருகிறது. கண்ணீர்களினாலே இந்த மருத்துவமனைகளுடைய வளாகங்கள் நனைக்கப்படுகிறது. எத்தனையோ சடலங்கள் கூட எடுத்து புதைக்கப்படுவதற்கு கூட இடமில்லாதபடிக்கு ஜனக்கூட்டங்கள், குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக இருந்துச்சுன்னா, தேவ கோபாக்கினை பற்றி எரிந்தது. திருச்சபையின் விசுவாசிகளை நீங்கள் நானும் இந்த காலகட்டங்களிலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அதிகமாக நம்மை நாமே குறித்து நாம் சீர்தூக்கி பார்க்க, நினைவு கொண்டு பார்க்க, ஆராய்ந்து பார்க்க நாம்
அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் பண்ணினார்கள். அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் பண்ணினார்கள். அதனால் தான் அவர்கள் உலர்ந்த எலும்புகளாக, பயனற்றவர்களாக, பலனற்றவர்களாய் அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அவை இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆண்டவர் இந்த 37வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை எழுப்புகின்றார். என்ன நம்பிக்கை எழுப்புகின்றார்? நான் என் ஆவியை உங்களில் வைப்பேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் நான் அனுப்புகின்ற பொழுது என் ஆவியினாலே புது உயிர், புது வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் இப்போது இருக்கின்ற நிலைமை எப்படிப்பட்ட நிலை இருந்துச்சுனால் உங்களுடைய பிரேதங்கள் அடைத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிரேத புரியிலே அடைபட்டு கிடக்கிறது. ஆகினாலே நீங்கள் என்னிடத்திலே திரும்பத்தக்கதாக நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களிடத்திலே அவர் எதிர்பார்ப்பதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணிவிட்டும் மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். என் ஜனத்தை மீண்டும் நான் பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவேன்? மந்தையை பெருக பண்ணுவது போல நான் அவர்களை பெருக பண்ணுவேன். எப்போது என்று சொன்னால், வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இடத்தில் ஆண்டவர் கேட்கின்ற ஒரு காரணம் இருந்துச்சுனால், கருத்தாக பாதத்தோடு கூட கரிசனையோடு கூட நாம் செவிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். உலகம் பாவத்தை சுமந்து சுமந்து களைத்து போயிருக்கிறதே, உலகம் தடுமாறி கொண்டிருக்கிறதே, மனிதர்கள் மனித வர்த்தமானம் இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கு பல இடங்களுக்கு சிதறி சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறதே. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அவர்கள் உயிர் வீழ்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், புதிய வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் சமூகத்தில் அவர்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவமான தேவனை பிள்ளைகள், இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பிக்கிறவர்கள் எத்தனை பேர் நாம் இருக்கின்றோம்? ஆண்டவரே, உடைய அனுக்கிரகத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்பதிலே நாம் எவ்வளவு முனைப்பு கொண்டவர்களாக இருக்கிறோம்? இன்னும் நாம் உலகத்தோடு கூட ஒன்றித்து ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேடிக்கொண்டு ஓடுகின்றோமா? உலகத்தினுடைய கணத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிறதான பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் இன்னும் சுமந்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். ஜனங்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள். 11வது வசனம், எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் விழுந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த நியாயத்திற்கு பெற்றதற்கு என்பதாகத்தான் அவர்கள் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வருகிறார்கள். நாங்கள் அறுப்புண்டு போய் கிடக்கின்றோம், நாங்கள் சிதறி போய் கிடக்கின்றோம், பலனற்றவர்களை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பலன் தேவை, எங்களுக்கு புதிய வாழ்வு எங்களுக்கு தேவை, மாற்று உருவாக்கம் எங்களிலே காணப்பட வேண்டும், எங்களை புதிதாக்கம் என்று செய்யவர்கள் கதறுகிறார்கள். கதறுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு என் ஜனத்தை நான் என்ன செய்வேன், பிரேத குடிகளை திறப்பேன் என்று சொல்கிறார். நீங்க 13வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குடிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குடிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது என் ஆவியை உங்களுக்குள் நான் அனுப்புவேன், நீங்கள் புது பலனை பெற்றுக் கொள்வீர்கள். 14வது வசனம் சொல்கிறது, என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரிழவீர்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்று சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு வெளிப்படையாக பேசுவதற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, ஆண்டுடைய சமூகத்தை நாம் கடந்து சென்று நாம் ஜபிக்கின்ற பொழுது, உலகத்தின் ஆளுங்கள் இந்த பாரத்தோடு கூட ஜபிக்கின்ற பொழுது, ஆவியானவரே எங்களை ஊற்றப்பட வேண்டும், எங்களை நிரப்ப வேண்டும். நாங்கள் செத்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எங்கள் வாழ்க்கையை உயிர் வீழ்ச்சி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியிடத்தை நாம் கேட்கின்ற பொழுது, கடவுள் தானே தன்னுடைய ஆவி நமக்கு ஊற்றுகின்றார். அவர் ஊற்றப்படுகின்ற பொழுது மரித்தவர்களாகி நாம் உயிர் மீட்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம், புதிய வாழ்வை நாம் பெற்றுக் கொள்கின்றோம்.
அதைத்தான் சங்கீத புத்தகத்திலே 104வது சங்கீதம் 30வது வசனத்திலே விதமாய் நாம் பார்க்கின்றோம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நீர் உம்முடைய ஆவியை அனுப்புகின்ற பொழுது சிருஷ்டிக்கப்படும், புதிதாக உருவாக்கப்படும், புதிதாக படைக்கப்படும். பூமியின் ரூபத்தையும் புதிதாக மாற்றுகின்றார். அவருடைய சாயலை புதிதான ஒரு சாயலாக நீ மாற்றுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ பிள்ளைகள், இந்த காலகட்டங்களில் நாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நேர காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நாமை தாழ்த்தி விண்ணப்பம் செய்து ஆவியினுடைய உந்துதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, ஆவியினுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவாக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோமோ காத்துக்கொள்கிற அந்த அளவிற்கு தேவ ஆவியினர் நமக்கு ஊற்றப்பட்டு உயிர் வீழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகிய தூய ஆவியில் எப்படிப்பட்டவர் நமக்கு புதுமையை கொடுக்கிற தூய ஆவியராக இருக்கின்றார். இரண்டாவது காரியம், வரங்களை கொடுக்கின்ற தூய ஆவியராக இருக்கின்றார். அவர் வரங்களை கொடுக்கின்றவர். அவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்கின்றவர். யாருக்கு அவர் வரங்களை கொடுக்கின்றார்? தம்மை நேசிக்கிறவர்கள், தம்மை முழுதுமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ஆவியினாலே நிரப்பப்படத்தக்கதாக தம்முடைய வாழ்வை அவருக்கென்று கொடுத்தவர்கள், தம்முடைய இருதயத்தை, தம்முடைய சிந்தனைகளை அவருக்கென்று கொடுத்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியில் ஊற்றப்பட்டு வரங்களினாலே அவர்களை என்ன செய்தார்? நிரப்புகின்றார். 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே பவுல் சொல்கின்றார், அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தினுடைய அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார், வரங்களை கொடுக்கின்றார். அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக யாருக்கு எந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றாரோ அந்த வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கின்றார். எல்லாருக்கும் ஒரே விதமான, எல்லாருக்கும் முழுமையான வரத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர் அல்ல, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார். அந்த பகிர்வின் வாழ்வை அதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அவை பகிர்ந்து கொடுக்கப்படுகின்ற வரமானது அவனவனுக்கு எந்த வரத்தை கொடுக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறாரோ அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாக அவர் காட்டுகின்றதான பாதையிலே அவருடைய கிரிகளை நிரப்பிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான வரங்களை தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறதா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், வரங்களில் வித்தியாசம், வரங்களில் என்ன செய்யப்படுகிறது? வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு தேவனால் அருளப்பட்ட அவர்களுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அவனவனுக்கு நான் வைத்திருக்கிற வரத்தை நான் கொடுப்பேன், அது ஒருவனுக்கு ஒருவர் வித்தியாசமானதாக இருக்கிறது, வேறு விதமாய் இருக்கிறது. அந்த வரங்களை பற்றி பவுல் தன்னுடைய நிருபத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் எழுதுகிற பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனம் இருக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது, ஞானத்தை போதிக்கின்ற வசனம், அறிவை உணர்த்துகின்ற வசனம், விசுவாசம், குணமாக்குகின்ற வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனத்தை உரைத்தல், ஆவிகளை பிரித்து பார்த்தல், பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் செய்தல் என்று அங்கே அழகாக வரங்களை பற்றி தூய ஆவியில் விதமான வரங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பட்டியலை இங்கே பவுல் அப்போஸ்தலன் முன்னிலைப்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கிற அருமையான 2வது வேத பகுதியிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் 11வது வசனமாக வாசிக்க கேட்டோமே, அந்த வேத பகுதியிலே இயேசுவுடைய அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் ஒருமனப்பட்டு பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியார் என்ன செய்யப்பட்டார்? ஊற்றப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியார் அவர்கள் ஊற்றப்படுகின்ற பொழுது அந்த இடம் முழுவதுமாக அசைந்தது, பலத்த காற்று வீசப்பட்டது, அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அந்த நாவுகள் இறங்கினது என்பதாக அவர்கள் அனைவரும் வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். ஏறக்குறைய 17 விதமான மக்கள் கூட்டம் அந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். அந்த 17 விதமான மக்கள் கூட்டமும் அவர்களுக்கு சொந்த ஜென்ம பாஷைகள் உண்டு. அந்த ஜென்ம பாஷைகளிலே இந்த அப்போஸ்தலர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு கலக்கத்தையும் அவர்களுக்கு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டது. இவர்கள் எப்படி பாஷை பேசுகிறார்கள்? இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? இவர்கள் எங்களுடைய ஜென்ம பாஷைகளிலே பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்து போனார்கள். கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியார் நமக்குள் ஊற்றப்படுகின்ற பொழுது, அவருடைய ஆவிக்குரிய வரங்களினாலே நம்ம நிரப்புகின்ற பொழுது
வரங்களினாலே நாம் கிரிகளை நடத்திக்கின்ற பொழுது எந்த இடத்தில் கிரிகளை நடத்திக்கின்றோம் அந்த இடத்தில் உள்ள ஜனங்களை பார்க்கின்ற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? கலக்கம் அடைவார்கள், பிரமித்து போவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். இன்னைக்கு நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து பிரமிக்கத்தக்கதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவா? நம் வாழ்வை குறித்தவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரை நாம் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் மற்றவர்களை போல உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை போல செத்த மீனாடு தண்ணீருடைய ஓடுகின்றதான ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு போவது மிதந்து கொண்டு போவது போல இந்த உலகத்திலே நாம் செத்த மீன்களை போல நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாகிறோம். இவர்கள் பெற்றுக்கொண்டபடினால்தான் அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள், புதிய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் பவுல் சொல்கின்றபடி சொல்லுகிறார், இதனை நாம் வரத்திலே நாம் தேர்வுபடி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 14:12 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளை தேர்வுபடி நாடுங்கள். அவைகளை தேர்வுபடி நாட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வரமானது இன்னும் பெருகத்தக்கதாக, நம்மளை கனிவிடத்தக்கதாக, நம்மளை கிரிகளை நடப்பிக்கத்தக்கதாக நாம் தேர்வுபடிக்கு வளரும்படிக்கு வாஞ்சையோடு கூட இந்த வரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை பரிசுத்த ஆவி நமக்கு தர இருக்கின்றார். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகின்றார் 1 தீமோத்தேயு புத்தகம் 4:14 உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகாதே, ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். எதை குறித்து ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும்? நீ தேர்வுபடி வளரத்தக்கதாக, அதை நாடத்தக்கதாக அவர் ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு புத்தகம் 1:6 சொல்கிறார், பவுல் சொல்கிறார், உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். நீ அனல்மூட்டி எழுப்ப வேண்டும், அனல்மூட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய சமூகத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தை நீ நோக்கி வர வேண்டும். தேவ சமூகத்தை நீ காத்திருக்கின்ற பொழுது எப்படி இந்த அப்போஸ்தலர்கள் எருசலேமில் அவர்கள் காத்திருந்தார்களோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக பொறுமையோடு கூடவர்கள் ஒரு மனதோடு கூடவர்கள் சிந்தையோடு கூட அவர் காத்திருந்தார்களோ அதே போல தேவ சமூகத்தில் வருகின்ற பொழுது ஒரு மனதோடு கூட நீ காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு அனல் மூட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். எப்படி நமக்குள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே வரங்களிலே நாம் பயன்படும்படிக்கு கிரிகளை நடப்பிக்கும்படிக்கு அனலை நமக்குள் என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார், எழுப்புகிறார். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அந்த அனுபவத்தோடு கூட திருச்சிலை மக்களாய் விசுவாசம் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? சற்று நாம் யோசிக்கிறோம். அவை ஆவியை நமக்கு கொடுப்பது வரங்களை நமக்கு கொடுக்கின்றார். வெவ்வேறு விதமான வரங்களை நமக்கு ஆவியை நமக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவமான பிரியமுள்ள தேவதைகள் 2 காரியத்தை நான் உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். முதலாவது காரியம் புது வாழ்வை, புது உயிரை நமக்கு கொடுக்கின்றார். 2வதாக வரங்களினால் நம்மை நிரப்புகின்றார். அந்த அனுபவத்தோடு கூட உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் உங்களை வழித்திருக்கிறார். அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக உலகத்தில் சாட்சியாய் வாழ தேவன் தாம் நமக்கு தொழில்பாராட்டுவார். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்புகளை தாழ்த்துவோம். உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம் சொல்லுவோம். உடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தில் தந்திருக்கிச்சு. இந்த உணர்வுள்ள இருதய செய்தியோடு கூட நாங்கள் உடைய சமூகத்தை காத்திருக்கின்றதான வேதனை இருக்கிறார். அதில் நாங்கள் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் தருகின்ற வரங்களினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். நாங்கள் இருக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சிகளாக எடுத்து நிற்க வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட உன்னதமான நிலையை எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்காலம் சுவாமி. இப்ப இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் பரவலாம். நம் அனைவரும் எழுந்திருச்சு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தை நடத்துகிறவர்கள் நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசத்தை ஒரே குமாரனுடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை பரிசுத்தாவியை கண்டெடுத்து கொடுத்திருக்கிறார். பொதுவிழாவின் காலத்தில் பாடுபட்டு இஸ்ரவேலர்கள் மறித்து அடக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார். 3ஆம் நாள் மனிதத்தில் எழுந்தினார். பரமத்திலே சகல பிதாவாகிய தேவன் வாசம் பெற்றிருக்கிறார். அவிடத்து உயிரோடு மருத்துவம் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசத்தை பொதுவாய் பரிசுத்தை ஸ்மரேக்கும் ஆமணிக்கும் சிறைவிட்டு
நெற்றியில் முதல் விசுவாசத்தையும் சபையார் சில அறிவிப்புகள். சபையார் மனிதனமாகவே இந்த லாக்டவுன் காலத்திலே நமக்கு ஆன்லைன் மூலமாக காணொலி மூலமாக வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சபை பிள்ளைகள் கருத்தில் கொண்டு வழிபாட்டு நேரத்தில் நீங்கள் குடும்பமாக இணைத்து நீங்கள் பங்களிப்படியாக உங்களை மீண்டுமாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகளிலே 3 நபர்கள் கடந்த வாரத்தின் நாட்களிலே 3 நபர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் திருச்சபையில் பல குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகளிலே திருச்சபையுடைய குடும்பங்களுக்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டு வருகிறோம். இந்த குடும்பங்கள் மாத்திரமே இன்றைக்கு தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்காக, சுகத்திற்காக, உங்கள் ஜீவனுக்காக, வாழ்க்கைக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகிய ஒவ்வொரு நாளும் ஒரு குறித்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பமாக இணைந்து வாரத்தோடு ஆளுடைய சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, பணி செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார். நாங்கள் தயவு செய்து தனித்த ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் உங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியாத அன்பு நினைவு. அடுத்ததாக சந்தா காணிக்கை மற்றும் ஏல காணிக்கைகள் போதுமென்றால் அதை நீங்கள் செலுத்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருப்பது. ஒரு சில இன்னும் அநேக உடைய சந்தா காணிக்கை இன்றைக்கு ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்துச் செல்லாதவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தா காணிக்கை எடுத்துச் செல்லுங்கள். அடுத்த முறை நீங்கள் அந்த சந்தா காணிக்கையை நீங்கள் செலுத்தி உங்களை தாக்கும்படியாக உங்களுடைய நினைவுறுத்துகிறேன். நீங்கள் செலுத்துகிற அந்த தவறு காணிக்கைகள் அனைத்தும் முறையாகவே நடந்து வைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த ஆலயத்தை பயன்படுத்துவது ஒருவேளை ஆலயத்தை 4 பேர் இருந்துச்சோம். நம்முடைய ஆலய பணியாளர் மணியர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சந்தா காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து செல்லும்படியாக உங்களுடைய அன்புடன் குடும்பம் வரைக்கும் இப்படிப்பட்ட இந்த தொற்று நோயுடைய காலகட்டங்களிலே உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் விழாக்களையோ விசேஷமான நாட்களையும் நீங்கள் ஆசைக்காதபடிக்கு தவிர்த்து கொள்வது மிகுந்த நலமாக இருக்கும். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அந்த பிரயோஜனமாக இருக்கும். அதனாலே விசேஷமான காலங்களை தவிர்த்து கொண்டால் அது கற்றுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செய்த காலத்தில் அக்கறை செலுத்தும்படியாக நம்முடைய விடைபெறுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நாட்டில் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருநாளை காண்பித்த அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரே நம்முடைய பொது சீரத்தில் சார்ந்தது நம்முடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், சபை மூப்பர்கள், திருச்சபை மக்கள் அனைவரும் சார்ந்தோம் நான் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டின் காலத்தில் புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை நிறைய பாதைகளை வழிநடத்தி செல்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களுடைய பராத்தி கர்த்தாவை இருக்கிறோம், கர்த்தாவை இருக்கிறோம். எங்களை அளவிட தேசிக்கிறீர்கள் நிறைந்த ஆண்டவரே, இக்கட்டான கால சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் நம்பிக்கின்றோமையா. எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் அநேகர் அவர்களை பாதிக்கப்பட்டு குழம்பிக் கொண்டிருப்பதையும் நடத்திக் கொண்டிருப்பதையும் இருக்கிறப்பா. மருத்துவ உதவிகள் கூட கிடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. பல ஆயிரக்கணக்கான மக்களை இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் உங்கள் திருசபத்தில் ஒப்புக் கொடுத்து நினைச்சிருக்கிறோம் சுவாமி. மரணத்தினுடைய விடுதலை நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களா. இலக்குப்படுத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. குறிப்பாக அவருடைய பெற்றார்களை இலக்குப்படுத்துவதான பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு அநாதைகளாக விடப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் காலத்தோடு கூட நாங்கள் கடைசியோடு கூட நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒரு பிள்ளைகள் எல்லாமே ஒரு தேசமானோடு கூட அமைத்து ஒரு புதிய வாழ்வு எனக்கு தரும்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சுவாமி. தொற்று நோய் காலகட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கி போகும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் பலத்தினாலே நாங்கள் இன்னும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பலத்தார் சுவாமி. ஆண்டவரே, மருத்துவ சிகிச்சை கொடுக்கிறதான டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஆண்டவரே, மற்றும் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் மற்றும் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஆண்டவரே, தேச தலைவர்கள், மாநில தலைவர்கள் அனைவருக்காக வச்சுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் அரவணைப்பை நல்ல ஞானங்களை தந்து பிள்ளைகளுக்கு தகுந்த முறையில் சிகிச்சை கொடுக்க உதவிகள் அளிக்க
கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்கு சமத்துவம் நினைச்சிருக்கிறோம். தற்போதைய திருச்சபையுடைய கடந்த வாரத்தின் நாட்களிலே 3 நபர்களை நாங்கள் விளக்கப்படுத்திருக்கிறோம். மிகுந்த வேதனைக்குரிய ஒரு காரணம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் அவருடைய குடும்பமாக்கி மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டு அவருடைய தொற்றுகளினாலே மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் விரும்பி சொல்லியிருக்கிறோம். அவருடைய அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை தாமசம், நல்ல சுகத்தை தாழ்வு எடுத்துள்ள மருத்துவர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்மை உண்டாக்குவதற்காக கட்டளை செய்தார். மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளை படிப்பின் காரணத்தை கட்சிக்கிறோம். அவரை பற்பல தேர்வோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறோம். வேலைவாய்ப்பு இழந்து போன பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறோம். ஆண்டவரை பிரசவத்துக்காக 200 பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறோம். திருமண காரியங்களுக்கு ஆயுதப்பட்டு காத்திருக்கிறவர்களுக்காக 200 இருக்கிறவர்களுக்காக வச்சிருக்கிறோம். ஆண்டவரை பல்வேறு நிலையிலே ஆண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்தவத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்படி அனுக்கிரகத்தில் இல்லாமல் படித்தவர்கள் கிருமியின் சாட்சிகளை இல்லாமல் கட்டேறுபடியாக சமத்துவத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் சிகிச்சைமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ நீரும் நிச்சயம் எல்லாவற்றையும் ஒரு பிரதானங்கள் நாம் சமர்ப்பித்தோம். அனுபவ திருச்சபைகளுக்காக, திருமணத்திற்காக, பேரனுக்காக, அனைத்து ஆய்வுகளுக்காக வச்சிருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் ஆண்டவரை அநேக ஆய்வுகள் வைத்திருக்கிறார்கள், அநேக ஊழியர்கள் வைத்திருக்கிறார்கள், ஆண்டவரை அநேக மிஷனரிகள் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை எல்லாமே அவருடைய குடும்பத்திற்கு ஆதரவாய் பேசுவாங்க. ஆண்டவரை அவருடைய ஆட்சி பேச்சு தெய்வீக சமாதானத்தின் பாதையை வழிபட்டு செல்லும்படி நாங்கள் பேசுகிறோம். கர்த்தாவே ஆசிரியர்களுக்காக வச்சிருக்கிற ஆசிரியர்கள் அநேகர் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை அரசு அதிகாரிகள் அநேகர் உலகத்திற்கு கடந்து இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கொண்டு இந்த சமூகத்திலே தாழ்வோடு நடத்துகின்றோம். கர்த்தாவே இந்த ஜெபத்தை அங்கீகரித்து பிள்ளைகளுக்கு தேவையான சமாதானத்தை கட்டியெடுக்கிறது. எல்லாவற்றையும் யாவியானவரை நாங்கள் நிலப்பட்டு வரவில்லாத நிலப்பட்டு உலகத்தை நாங்கள் சாட்சியாக எடுத்து ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். துணிகள் மையை செலுத்துகிறோம். பிரேச கிறிஸ்துவின்படியாக வேண்டிக் பரமிதாவே எல்லாமும் விசுவதாக ராஜ்யமாக விசுத்தப்படுத்தி சேர்த்து சேர்ப்பதாக எல்லாத்தையும் உங்களுக்குமாய் சேர்க்கிறோம். படிக்கிறோம் எங்கள் குற்றங்களை பண்ணி எங்களை சோதனை செய்ய நாம் தீவிர நிறைவேற்றிக்கொள்ளும் ராஜ்யம் முதலில் எடுக்கப்படுகிறது. ஆமென். இத்தரத்தில் விடப்பட்டு நோக்கிய பொதுவாக செய்வதற்கு வேண்டிய சர்வந்த கடவுளும் நினைவாக முடிவாக எல்லாம் நாளை குறிப்பிடப்படுவதற்கு கூட அமைச்சு என்று வாக்களிக்கிறேன். கர்த்தாவே உங்களிடம் எங்களுக்கு வேண்டிய உண்டாக்கி விருப்பம் நிறைவேற்றி இதிலே சத்தியத்தாரிகளை மனிதனை ஜீவன்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவை பாவனைக்கின்றேன். மங்கள கவிகள் என்ற பகுதியிலே 2வது கவியை
நாமும் சேர்ந்து பார்ப்போம். கர்த்தர் தந்த இதுக்காக என்னைக்கும் சோதனை என்ற கதையை சேர்ந்து பார்ப்போம். உடைய வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள புது வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். நாங்கள் கேட்க அந்த செய்தியை திருவூரில் பகிர்ந்து எங்களுக்கு கிருபை பாருங்கள். இந்த வழிபாட்டினை பங்குபெற முடியாத நிலையில் நடைபெற்றிருக்கிறவர்கள் அனைவருக்காக செய்கின்றோம். மீண்டுமாக அவர்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தர்களுக்கு கிருபை பாருங்கள். துதிகரமை மேலாக செலுத்துகின்றோம். இப்பிரேசு கிறிஸ்துவின்படியாக வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக. God bless you.